வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சசிகலாவிற்கு தேடி வந்த அதிர்ஷ்டம் அதிமுக மீண்டும் இரண்டாக உடைந்துள்ளது. சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி அதிமுகவில் மீண்டும் சசிகலாவை இணைக்க வேண்டும் என்று தற்பொழுது அதிமுகவின் தலைமைச் செயலகத்தை அதிமுகவின் பெரும்பான்மையான தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் அழைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்க உள்ளனர். மேலும் சசிகலா அவர்கள் இதைத்தான் பல மாதங்களுக்கு முன்பாகவே தெரிவித்தார். தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரப்படி ஒற்றுமை மட்டும்தான் வலிமையான சக்தியை உருவாக்கும், வெற்றி வாய்ப்பை தேடித்தரும். பிரிந்து கிடந்தால் தோல்வி மட்டும்தான் நிலைத்து நிற்கும். கிட்டத்தட்ட 11 தேர்தல்களில் அதிமுக தோல்வியை தழுவியதற்கு எடப்பாடி பழனிசாமியின் சுயநலம் மட்டும்தான் காரணம். அவர் ஏற்கனவே பல தோல்விகளை தழுவும் போதே மூத்த நிர்வாகிகள் ஒற்றுமை பற்றி பேச ஆரம்பித்தார்கள். ஆனால் அதையும் எடப்பாடி காது கொடுத்து கேட்கவில்லை. தற்பொழுது இரண்டாக பிரிந்த நிலையில் ஒட்டுமொத்த நிர்வாகிகளையும் சுமார் 17 நிர்வாகிகளை பதவியிலிருந்து நீக்கிவிட்டார். புதிதாக மாவட்ட செயலாளர்களையும் நியமித்து விட்டார். இதனால் இரு தரப்பினர்களுக்கிடையேயான மோதல்கள் தற்பொழுது அதிகரித்துள்ளது. மேலும் சசிகலா அவர்கள் செய்தியாளர்களை சந்திப்பின் பொழுது மீண்டும் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும், என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்ய தயாராக இருக்கிறேன். அதிமுகவின் தலைமை பொறுப்பேற்க நிச்சயம் என்னை தேடி வந்தால் அதற்கு நான் நிச்சயமாக சம்மதம் தெரிவிப்பேன் என்று தெரிவித்துள்ளார். இதனால் உடனடியாக அதிமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழுவை அறிவிக்க வேண்டும் என்று எடப்பாடிக்கு அழுத்தத்தை மாவட்ட செயலாளர்கள் கொடுத்து வருகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயற்குழுவை அறிவித்தால் அங்கு எடப்பாடிக்கு எதிராக நம்பிக்கையில்லாத தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும். இது அதிமுக மீண்டும் ஒற்றுமையாக இருப்பதற்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து மீண்டும் அவரை நியமனம் செய்யாமல் அவரது பதவியை பறித்து அதிமுக மீண்டும் சசிகலா அவர்களது கைக்கு செல்லும். இது சசிகலாவிற்கு அடித்த மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமாகவே பார்க்கப்படும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்களது கைக்கு அதிமுக சென்றுவிடக்கூடாது. தற்பொழுதே அதிமுக மிகவும் மோசமான நிலைமையில் இருக்கிறது. 2026 தேர்தலுக்கு பிறகு 2031 தான் அதிமுக தேர்தலை சந்திக்கும். அதுவரைக்கும் ஒற்றுமை இல்லை என்றால் 3வது இடம் 4வது இடம் நலிவடைந்த கட்சியாக மாறிவிடும். எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அதிமுகவை சிறப்பாக ஜெயலலிதா அவர்கள் வழிநடத்தினார். அவருக்கு பிறகு தெரியாமல் எடப்பாடிக்கு கொடுத்துவிட்டோம் என்று புலம்புகிறார்கள் சி.வி. சண்முகமும் வேலுமணியும்.